வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீதமான இட்லி வச்சு ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். ஃப்ரைட் மசாலா பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. மீதமான இட்லியில் பண்ணதுன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் மினி இட்லி பண்ணியிருந்தேன், அது மிச்சமாயிடுச்சு. ஸோ அதை நான் பொரிச்சுக்கிறேன். நீங்கள் சாதா இட்லி பண்ணியிருந்தீங்கன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் குடிச்சிரும். இது கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லா இட்லியும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் நம்ம இட்லி பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இட்லி பொடி இல்லாமல் இருக்காது. நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே வாங்கியும் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா கோட் பண்ணுற மாதிரி தூவிக்கோங்க. இது நல்லா பரட்டிக்கலாம். சூடாக இருக்கும் போதே நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோட் ஆயிடுச்சு. இது தனியாக வச்சுருங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இதோடையே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகாய் பொடியில் நீங்கள் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பீங்க. ப்ளஸ் நம்ம இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பரட்டி வச்சுருக்க இட்லியை சேர்த்துடலாம். இது உள்ள அந்த மிளகாய் பொடியோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோன்ட்டு இல்லை, அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே இது ரெடி ஆகிடும். ஒரு 2-3 தடவை மிக்ஸ் கொடுத்தா போதும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஃப்ரைட் மசாலா பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செம்ம கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பர் டூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.